ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அஸ்தல் ஃபுட். இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தக்காளி சட்னி செஞ்சுக்கலாம். இப்போ கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கடலை எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகா, வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கணும். நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி இந்த எண்ணெயில் கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இந்த மாதிரி டைமில் இந்த மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஜாஸ்தி போடாதீங்க, அளவாக போட்டுக்கோங்க. மிளகாடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம். தக்காளி நல்லா வேகணும். அமுத்தி விட்டுக்கோங்க கரண்டிலேயே. நல்லா அந்த தக்காளி நல்லா கசிஞ்சு வரணும். பாருங்க, இந்த மாதிரி கசிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி டைமில் உப்பு பார்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ தக்காளி சட்னி நல்லா சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. இந்த தக்காளி சட்னி சாதத்துக்கும் சப்பாத்தி அப்புறம் இந்த தோசை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி சட்னி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு ஸ்டார்ட் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் மறுபடியும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். எனக்கு நன்றி, வணக்கம்.